இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 21, 2025 21/1/2025 தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. சித்திரை நட்சத்திரம் இரவு 11:37 வரை, அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். தேய்பிறை சப்தமி திதி நண்பகல் 12:41 வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி. சித்த யோகம். கும்பம் மற்றும் மீன ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று காலாஷ்டமி, தனிய நாள். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது சந்திரன், தனுசில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்று காலை 10:04 சந்திரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால இன்று காலை 10:04 வரை 10:04 AM வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு மீனராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன் காலை 10:04 வரைக்கும் இருக்காரு. இதனால் உங்களுக்கு சில ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகளும் ஓரளவுக்கு சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணப்பற்றாக்குறை தீருகின்ற நேரம். அதே சமயம் அதிகமான வருமானமும் இருக்காது. இன்று காலை 10:04 சந்திரன் சப்தமஸ்தானத்துக்கு பயிற்சியாகும் பொழுது செவ்வாயின் பார்வையில் வராரு. சந்திர மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால செவ்வாய் நீச்ச பங்கம் ஆகிறாரு. இதனால் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் ஒரு புரிதல் ஏற்பட்டு நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக செயல்படுவீங்க. பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் புதுசாக வேலைக்கு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த புதுசாக வேலைக்கு சேர்கிற இடத்துல உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுவதன் மூலமாக சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தெளிவான சிந்தனை ஏற்படும். புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுடைய தாய் வழி பாட்டி, அவங்களால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். அவர்களுடைய சொத்து பரிவர்த்தனையில் இல்லை உயில் பிரித்தாங்கன்னா அந்த உயிலில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்பட்டு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல உங்களை பற்றி பெருமைப்படுத்தி பேசுவாங்க. உங்களுடைய அறிவுத்திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட மன வேற்றுமைகளை போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையினால் ஏற்பட்ட மனச்சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதன் மூலமாக உங்களுடைய மேலதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. 5ஆம் இடத்துல இருக்க வரைக்கும் கஜகேசரி யோகம் இருக்குது. 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது காலை 10:04 சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால வழக்குகளில் வெற்றி, நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதுசாக கடன் வாங்கிட்டு இருந்தவங்கள்லாம் இப்போ கடனை நிறுத்திட்டு கடனை திருப்பி கட்டுறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக பணப்பற்றாக்குறையினால் சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக முன்னேற்றம் ஏற்படுகின்ற, காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. தந்தையின் தேவைக்காக சில செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உடன்பிறப்புகளின் சப்போர்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இன்று காலை 10:04 மேலே சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி செவ்வாயின் பார்வையில் வரதுனால உடன்பிறப்புகள் அல்லது தந்தையின் மூலமாக
பண உதவிகள், கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். முன்கோபத்தோடு செயல்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இன்று நிதானமான பேச்சுவார்த்தையின் மூலமாக பண வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு பண வருமானம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிரிகளால் உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். மிதுன ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருக்காக செலவுகள், உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கு உண்டான செலவுகள், அலுவலக ரீதியான அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வீடு, மனை அல்லது வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை மாற்றும் யோகம் ஏற்படும். காலை 10 மணிக்கு மேலேயே சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி செவ்வாயோடைய பார்வையில் வர்றதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கடன் உதவிகள் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய முன்கோபத்தை தவிர்த்து செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு வியாபார அனுகூலம் ஏற்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை போக்கும் விதமான செயல்பாடுகளில் வெற்றி காண்பீர்கள். இதனால் குடும்பத்தில் மன நிம்மதியான பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் ஒரு சிறு மனஸ்தாபம் இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு நீங்களாக சில மெடிக்கேஷன் கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. தந்தையுடன் இன்று வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய செலவுகள் ஏற்படும். தூக்கமின்மை காரணமாக உடல் சோர்வும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதே சமயம் காலை 10 மணிக்கு மேலே சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு அலுவல் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மையின் மூலமாக பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடக ராசிநாதன் மற்றும் யோகாதிபதி என்று நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. செவ்வாயின் பார்வையில் சந்திரன் காலை 10 மணிக்கு மேலே சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி தாயாரின் இன்ட்ரூஷன் காரணமாக உங்கள் தம்பி தங்கைகளுக்குள்ள இல்லை உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய மனஸ்தாபத்தை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கணவன் மனைவி உறவிலும் புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஈகோ கிளாஷ் குறையறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை 10 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள், பண வருமானம் போன்ற விஷயங்களால் ஆதாயம் அதிகரிக்கும். குறிப்பாக தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தந்தையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் காலை 10 மணிக்கு மேலே சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களிலோ அல்லது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களிலோ ஒரு நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்ட உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ராசிநாதன் சந்திரன் செவ்வாயின் பார்வையில் காலை 10 மணிக்கு மேலே வராரு. சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். ஆனால் அந்த கடனை அடைக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். ஆரோக்கியத்தில் உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுனால மருத்துவ ரீதியான செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்து சூரியன் ராசியில் இருக்கிற செவ்வாய்க்கு தன் பார்வையை கொடுக்கறதுனால சற்று எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல் அடைகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால நிதானத்தோடு பேசுறது நல்லது. அடுத்தவங்க கிட்ட எரிஞ்சு விடுறதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்று காலை 10 மணிக்கு மேலேயே உங்களுக்கு பணப்புழக்கம் அல்லது குடும்பத்தில் ஒரு முக்கிய நிகழ்வுகளின் மூலமாக சந்தோஷ செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக குழந்தைகள் சார்ந்த லாபம் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த லாப விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானாதிபதியை பார்க்கறதுனால மூத்த சகோதரர்கள் வழியில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு சுமூக சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணை குறிப்பாக உங்களுடைய மனைவி அல்லது கணவருடைய செயல்பாடுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பணப்பற்றாக்குறையும் ஓரளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குடும்பத்தில் பெரியவங்க யாராவது வயசான சுமங்களை இறந்துருந்தாங்கன்னா அவங்களுடைய பிரார்த்தனை செலுத்துவது நல்லது. இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் தவறான செயல்பாடுகளை விமர்சனம் செய்யாமல் அவர்களை திருத்துவதற்கு முயற்சி எடுங்க. அவர்களால் தான் உங்களுக்கு சிக்கல் இருக்குது. அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களை தப்பாக பேசிகிட்டு இருந்தவங்க, உங்களுக்கு எதிராக செயல்பட்ட உங்கள் மேலதிகாரிகள்லாம் இப்பொழுது அவர்களுடைய பிரச்சனையை கவனிக்கிறதுக்கு சென்று விடுவார்கள். அதனால் உங்கள் பக்கம் திரும்ப மாட்டாங்க. மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக வயிறு சம்பந்தமான அல்லது கடன் சார்ந்த விஷயங்கள், வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் மட்டுமல்லாமல் உடன்பிறப்புகளுடைய வாழ்க்கை துணை மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கன்னி ராசி. ராசியில் சந்திரன் இருக்காரு காலை 10 மணி 4 வரைக்கும். அதன் பிறகு 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற பொழுது மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கீழே பணியாற்றுபவர்கள், அதாவது உங்ககிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. அவர்களால் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்குண்டான யோகம் ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி தந்தையுடன் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் அறிவுத்திறமையை பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்கள் குடும்பத்துக்கு சந்தோஷ செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படும். 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை. அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல வார்த்தைகள் பயன்படுத்தி உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் ஆதாயம் அதிகரிக்கும். குறிப்பாக அலுவலக ரீதியான பூமி தொடர்பான விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். காலை 10 மணி வரைக்கும் மன தெளிவோடு இருப்பீங்க. அதுக்கப்புறம் சிந்தனா சக்தியின் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை பாதுகாத்து கொள்வதற்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள்லாம் உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் அரசாங்கத்தின் மூலமாக உதவிகள் கிடைப்பது, வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் ஏற்படுவது, சக பணியாளர்கள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறது. இப்படி நல்ல விஷயங்களாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். துலாம் ராசி. ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் காலை 10 மணி 4 ராசிக்குள்ள வராரு. விரயஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் குரு பார்வையில் இருக்காரு. கஜகேசரி யோகம். எதிரிகள் கூட உங்களுக்கு பலத்தை சேர்த்துவார்கள். உங்களுக்கு பண வருமானத்திற்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சுப செலவுகள் ஜாஸ்தி இருக்குது. அதாவது இன்னைக்கு காத்தால 10 மணிக்குள்ளார ஒரு பெரிய செலவு இருக்குது. அது உங்களுடைய சந்தோஷத்திற்குண்டான செலவு, குடும்பத்திற்குண்டான செலவு. காலை 10 மணி 4 சந்திரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது செவ்வாயின் பார்வை, சந்திரமங்கல யோகம். தசமஸ்தானத்திலிருந்து செவ்வாய்க்கு தசமஸ்தானாதிபதிக்கு பார்வையை கொடுக்கிறாரு. அதனால் தொழில்
வகையில் ஆஃபீஸ் போன உடனே எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. ஆஃபீஸ் போன உடனே உங்களை கைதட்டி எல்லாரும் சந்தோஷப்படுத்துவாங்க. மன நிறைவு ஏற்படும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தெளிவான சிந்தனை ஏற்படும், தவறுகள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அரசாங்க அல்லது தனியார் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுனால உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகமின்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. உங்களை பற்றி அவதூறு பேசின சக பணியாளர்கள் கூட உங்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். அலுவலக ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பத்தில் உங்களுடைய புகுந்த வீட்டினர் வழியில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. என்னதான் அவங்க அன்போடு பேசினாலும் அவங்கக்கிட்ட சில அடி தள்ளி இருக்கிறது நல்லது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படும். அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் மெத்தனம் காட்டாமல் செயல்படுவது நல்லது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படாமல் இருந்ததுன்னா இன்றைக்கி அது சம்பந்தமான வீடுமனை மாற்றம் அல்லது அலுவலக ரீதியான பதவி உயர்வு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மன நிம்மதி நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த செய்தி இன்று சந்தோஷத்தை ஏற்படுத்தி மன நிறைவை தரும். காலை 10 மணிக்கு மேலே குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகள்னால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் பதட்டம் அடைவீர்கள். பதட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நற்செய்திகள் வரும். நல்ல நண்பர்களின் அறிமுகத்தின் மூலமாக நற்செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். சக பணியாளர்கள் அல்லது உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி காலை 10 மணிக்கு மேலே எங்கேயாவது அவுட்டிங் வெளியில் போகிற மாதிரி வெளியூருக்கு போகிற மாதிரி ட்ராவல் இருக்கும். அந்த ட்ராவல் கூட உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும். கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி காண்பதற்குண்டான யோகம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் மறந்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக உங்களுக்கு எதிரிகள் கூட நட்பு பாராட்டுவார்கள். எதிரிகளிடமிருந்து கூட உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த கவலை பற்றிய செய்திகள் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மன நிறைவு ஏற்படும். ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது. இந்த அலைச்சல் உங்களுக்கு வளர்ச்சிக்கான அலைச்சலாக இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான அலைச்சலாக இருக்கும். தனுசு ராசி. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று காலை 10 மணிலேருந்தே ஒரு பெரிய நல்ல செய்தி காத்துட்ருக்கு. அது உங்களுக்கு மன நிறைவை தரும். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளால் கூட உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விரையாதிபதி 5ஆம் வீட்டதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்திலிருந்து கொண்டு செவ்வாயின் பார்வையில் அஷ்டமாதிபதி சந்திரன் வரதுனால நீண்ட நாளுக்கு பிறகு தனுசு ராசிலேயோ இல்லை தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கோ இன்று பதவி அல்லது தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை 10 மணி வரை தசமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் குரு பார்வையில் உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் முக்கியத்துவம் கிடைப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி வேலை வாய்ப்புகளில் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. காலை 11 மணிக்கு மேலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். எதிரிகள் மதிப்புடன் நடத்துவார்கள். எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட அவமானங்கள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கும் உடன்பிறந்தவர்களால் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகள் தப்பான வழக்கு தொடுத்திருந்தாங்கன்னா அந்த தப்பான வழக்கில் உங்களுக்கு சாதகமான வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும்.
படிப்பு சார்ந்த விஷயங்களில் படிக்கிற குழந்தைங்க நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப சூழ்நிலை சாதகமாக மாறும். மகர ராசி, ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு, குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில். இதனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு சில ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த சங்கடங்கள் தொய்வுகள் விலகிறதுக்குண்டான நேரம், நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுது. அதனால உங்களுக்கு வளர்ச்சிக்கான பணியை துவக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் இருந்த தடைகள், உத்தியோகத்தில் இருந்த பதவி சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் எல்லாமே மாறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அதனால எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலையில உங்களுடைய அறிவுத்திறமையை பயன்படுத்தி வாழ்க்கை துணையின் தவறுகளை திருத்துவதற்கு முயற்சி எடுப்பீங்க. குழந்தைகளை திருத்தறதுக்கு முயற்சி பண்றீங்க. ஆனால் குதர்க்க எண்ணங்களுடன் செயல்படுகிறார்கள். அவர்களுடைய எண்ணங்களின் செயல்பாடுகளின் காரணமாக குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கு. அதனால அவங்க விஷயத்துல நீங்க கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. ஏன்னா நேரம் வந்ததுன்னா தானே அவங்க உங்க பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. அதுவரை பொறுமையா இருக்கிறது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பமும் நிவர்த்தியாகும். குடும்பத்துக்கு பண வரவு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் ஆரம்பமாகிவிட்டது. கணவன் மனைவி உறவுல மட்டும் கொஞ்சம் தேவையற்ற வாக்குவாதங்கள் இருக்கு. ஈகோ கிளாஷை தவிர்க்கிறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் சற்று முன்கோபத்துடன் செயல்படுவீர்கள். ஆனால் அதுவே உங்களுக்கு ஆதாயத்தை தரும். உங்களுடைய சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிலத்தை கொண்டு முதலீடு செய்து வியாபார பெருக்கத்திற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கும்ப ராசி, இன்று காலை 10:04 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. அதன் பிறகு 9ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி செவ்வாயின் பார்வையில் வராரு. யோகாதிபதி பார்வையில் வரதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று காலை 10 மணிக்கு மேல வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இது இந்த ராசியில பிறந்தவங்களுக்கே உண்டு. அதுவும் குறிப்பா உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் அல்லது சக பணியாளர்கள் உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவங்களுக்காக இன்னைக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த செலவுகள்னால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ இழுபறி நிலைமை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதாவது நீங்க அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளுக்கு பலத்தை சேர்ப்பீர்கள். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பேசக்கூடிய வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும் அல்லது தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு அலைச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி, இன்று காலை 10:04 வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் 10:04 சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால 8ஆம் இடத்துக்கு போற சந்திரன் செவ்வாயின் பார்வையில் வராரு. அதனால உங்கள் குழந்தைகள், உடன்பிறப்புகள், வியாபாரத்தில் கஸ்டமர்ஸ் இவங்க கிட்ட இன்னைக்கு நீங்க கொஞ்சம் நிதானமா பேசணும். அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தும். வேற வழியில் கேட்டுதான் ஆகணும். ஏன்னா அவங்க கஸ்டமர்ஸ், உங்களுக்கு பணம் கொடுக்குறவங்க, உடன்பிறப்புகளோ அல்லது குழந்தைகளோ உங்கள் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, அவங்க பேச்சை கேட்டு தான் ஆகணும். இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். ஆனால் நீங்கள் அதில் கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். கடன் பிரச்சனைகள் சற்று தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கடந்த கால சக பணியாளர்களோ அல்லது கடந்த கால எதிரிகளோ சற்று அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஆனால் அதுக்கு சப்போர்ட்டிவாக அவங்க குடும்பத்தார் இருப்பாங்க. அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். அடுத்தவங்களுடைய தேவைக்காக உங்களை பயன்படுத்திப்பாங்க. அடுத்தவங்களுடைய விஷயத்துக்கு நீங்கள் தலையீடு செஞ்சு வேலை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு செயல்பாடுகளில் மந்தத்தன்மை அல்லது குடும்பத்தில் அனாவசியமான வாக்குவாதங்கள்
அல்லது அலுவலகம் வியாபாரத்தில் பண இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வெல்லாம் இருந்தாலும் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ், அன்வான்ட் பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக பேசுங்க. உடன்பிறப்புகளோ அல்லது குழந்தைகளுடனோ மனஸ்தாபம் அதிகரிக்கும். குறிப்பாக நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் நல்ல பொருளை கொடுத்தா கூட அது கெட்டுப்போன பொருள்னு உங்கள் பேரில் குற்றஞ்சாட்டுவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. கௌரவ குறைபாடு ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகாத வகையில் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க, ஆனால் அந்த உதவிக்கு கைமாறு எதிர்பார்க்கும் போது உங்களுக்கு எந்த விதமான லாபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இன்று அனாவசியமான அலைச்சல் ஏற்படும். காலை 10 மணி முதலே உங்களுக்கு பண விவகாரங்கள், குடும்பத்தில் மூத்த சகோதரர்கள் வழியில் அனாவசியமான மன உளைச்சல்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.